அமெரிக்காவினுடைய வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவில் வெடித்திருக்கிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய வீடுகளையும் அமைச்சர்களுடைய வீடுகளையும் முதலமைச்சருடைய வீடையும் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணியை பஞ்சாபில் அந்த விவசாய அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. நாடு முழுவதும் இந்த போராட்டம் பற்றி படர தொடங்கி இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொருட்களை விவசாய பொருட்களை இந்தியாவுக்குள் இறக்கி இந்திய விவசாயத்தை காலி செய்யக்கூடிய வேலையை, இந்திய விவசாயிகளை கொலைக்களத்திற்கு தள்ளக்கூடிய வேலையை மோடி அரசாங்கம் ஏன் செய்கிறது என்கிற கேள்விகள் எழும்பி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நம்பி இருக்கக்கூடிய இந்த விவசாயம், இந்தியர்களுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை ஏன் அழித்தொழிக்க வேண்டும்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? ட்ரம்பினுடைய அதிகாரத்திற்கு, அச்சுறுத்தலுக்கு, அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்திற்கு ஏன் மோடி அவர்கள் அடிபணிந்தார்? சமீபத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் இந்த ஒப்பந்தத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இதில் இருக்கக்கூடிய அரசியல் காரண காரியங்கள் என்ன? பார்ப்போம் காணொலி. எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு வினோதமான கால சூழ்நிலையில் இந்தியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடிமைத்தனமான உலகத்தில் இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. ஏன்னா மோடி அவர்கள் பதவிக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வருவாயை நான் இரட்டிப்பு ஆக்கி காட்டுவேன், அமெரிக்கர்கள்லாம் இங்க வேலைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த பாஜக அரசு உருவாக்கும் அப்படிங்கிறத சொன்னார். ஆனா இன்னைக்கு பிச்சை ஏந்தக்கூடிய அளவிற்கு, நம்முடைய பிச்சை தட்டுகளையும் உருவிக்கொண்டு ஓடக்கூடிய அளவிற்கு இந்தியாவை மோடி மாற்றிக்கொண்டிருக்கிறார். இப்போது கையெழுத்தாகி இருக்கக்கூடிய இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் கேலிக்குரியதாகவும் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா என்ன சொல்லுது? இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% வரியை நாங்கள் 18% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஏதோ இது இந்தியாவிற்கு கிடைத்த வெற்றி போலவும், இந்தியாவினுடைய மோடியினுடைய வெற்றி போலவும் இது கொண்டாடப்படுகிறது. அப்படி ஒரு வெற்றியே அல்ல அது. ஏன்னா 2018 மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா போட்டிருந்த வரி 2.72. அதற்கு பிறகு படிப்படியாக உயர்த்தி 25% வரியில் அமெரிக்கா கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ரஷ்யாவிட்டேருந்து நம்ம எண்ணெய் வாங்குறோம் அப்படிங்கிறத காரணம் காட்டி 25% பெனால்டி ஃபைனை போட்டாங்க. அதன் மூலமாக 50% வரி. இந்த 50% வரியில் தான் இப்போது அவர்கள் குறைத்து 18% ஆக்கியிருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இருந்த 2%, 3% வரியிலிருந்து தான் இப்போ இது 18% இருக்கு அப்படிங்கிற உண்மையை இந்தியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை விட குறைவான வரியை பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்கா கொடுத்திருக்கு. இதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. கொஞ்சம் மூச்சு விடலாம், அந்த அளவிற்கு தான் இந்த ஒப்பந்தத்தில் இந்த 18% என்கிறது ஒரு சின்ன ஆசுவாசத்தை கொடுத்திருக்கு. ஆனா மிகப்பெரிய ஒரு ஆப்பை இந்தியாவுக்கு அமெரிக்கா செய்திருக்கிறது. மிகப்பெரிய அநீதியை செய்திருக்கிறது. அந்த அநீதிக்கு மோடி அவர்கள் துணை போயிருக்கிறார். மற்ற எல்லாத்தையும் பார்த்தாலே போதும் நமக்கு. இப்போ வெனிசுலாவிலிருந்து நம்ம எண்ணெய் வாங்கணும் அப்படி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. மோடி அரசாங்கத்திட்ட கேட்டா, இங்க ஆட்சியாளர்கள்கிட்ட கேட்டா அதற்கு எந்த பதிலையும், முறையான பதிலையும் அவர்கள் தெரிவிக்கல. ரஷ்யாவிட்டேருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்களா? வெனிசுலாவிலிருந்தும் அமெரிக்காவிட்டேருந்தும் எண்ணெய்கள் வாங்க போகிறார்களா அப்படிங்கிறத கேட்டா, இல்லை அது கால சூழ்நிலையில் நாங்கள் மாறி இப்படியெல்லாம் வாங்குவோம், அது இந்தியாவினுடைய நலனுடைய அடிப்படையில் தான் இதெல்லாம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ வெனிசுலாவிலேருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய வேலையும் நம்முடைய தலையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம கொண்டு வரணும், அதற்கான நிலையங்களை தொடங்கணும். இப்படி மிகப்பெரிய சிக்கல் இதில் ஓடிட்டு இருக்கு. சரி, அதையெல்லாம் விடுவோம். இப்போ விவசாயத்தில் அமெரிக்காவிலிருந்து நிறைய விளைபொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு தள்ளக்கூடிய வேலையை அமெரிக்கா
செய்ய போகிறது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளையும் இந்திய மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏன்னா இப்போ ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறத பொறுத்த அளவில் நமக்கு என்ன தேவையோ நம்மகிட்ட இருக்கிறது போக, இப்போ நம்மகிட்ட மக்காச்சோளம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அமெரிக்காவிலேருந்தோ வேறு நாடுகள்லேருந்தோ மக்காச்சோளத்தை வாங்குவோம். கோதுமை இல்லைன்னா கோதுமையை வெளிநாடுகள்லேருந்து வாங்குவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் எல்லா நாடுகளும் மேற்கொள்ளக்கூடியது. ஆனால் நிர்பந்தித்து $500 பில்லியன் அளவிற்கு அமெரிக்காவினுடைய பொருட்களை வருங்காலத்தில் இந்தியா வாங்கிக் கொள்ளும் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லுது. இந்தியா இதை பற்றி எந்த வாயையும் இதுவரை திறக்கல. அது மட்டுமல்ல, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 0% வரி, அதாவது வரியே கிடையாது. எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இறக்குவாங்க. இதில் அமெரிக்காவினுடைய விவசாய செக்ரட்டரி, அக்ரிகல் செக்ரட்டரி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரூரல் பகுதிகள் இனி மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்ட ட்ரம்புக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். உலகிலே 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டோடு, வருங்காலத்தில் இன்னும் மக்கள் தொகை அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டோடு, உலகின் மிகப்பெரிய சந்தையில் நாம் நம்முடைய விவசாய பொருட்களை கொண்டு இறக்கப் போகிறோம். நம்முடைய விவசாயிகளுக்கு இது ஒரு புத்துணர்வை தரும், அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை இது முன்னேற்றும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், எல்லா பொருட்களையும் இங்கே கொண்டு வந்து திணிப்பாங்க. அப்போது இங்கே நம்ம உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய விவசாய பொருட்களை வாங்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்காது. அவன் கொண்டு இறக்கக்கூடிய இந்த விவசாய பொருட்கள் ஏற்கனவே அவனுக்கு வரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட ரொம்ப சீப்பாக மலிவான விலையில் அவனால் கொடுக்க முடியும். இங்கே இருக்கிறது மாதிரி 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 50 சென்ட் வச்சு விவசாயம் பண்ணல. அவன் 200 ஏக்கர் 500 ஏக்கர் அளவிற்கு பெரும் பெரும் முதலாளிகளாக விவசாயம் பண்ணுறான். அமெரிக்காவினுடைய மக்கள் தொகையில் 2% நபர்கள் தான் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 லட்சம் விவசாயிகள் தான் அங்கே இருக்கிறாங்க நம்ம கணக்குப்படி. அப்போது இந்த 70 லட்சம் விவசாயிகளுக்காக இந்தியாவை சூறையாடுவதற்கு மோடி அவர்கள் கையளித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ விவசாயிகளுடைய நிலை எப்படி இருக்கு? இங்கே இப்போமே விவசாயிகளுடைய நிலை படு மோசமாகத்தான் இங்கே இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014 2022 வரைக்கும் இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்தில் 1,474 விவசாயிகள் தற்கொலை செய்து மாண்டு போயிருக்கிறார்கள். இங்கே உரத்திற்கான விலைவாசி, இந்த காலநிலை மாற்றம், போதுமான விலை இந்த விவசாய பொருட்களுக்கு கிடைக்காதது, வங்கியிலிருந்து வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாதது, இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் காரணமாக, நெருக்கடி காரணமாக விவசாயிகள் அன்றாடம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் என்ன சொன்னார்? 2 மடங்காக விவசாயிகளுடைய வருவாயை நான் மாற்றுவேன். இதெல்லாம் அவருக்கு நினைவு இருக்கிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் 3 விவசாயிகள் இந்தியாவில் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய காரணங்களால். அப்போ இந்தியாவினுடைய விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய விளைபொருட்களை கொண்டு நிரப்பக்கூடிய வேலையை இந்த ஒப்பந்தம் செய்ய போகிறது. அதாவது இந்தியாவினுடைய முதுகெலும்பாகவே விவசாயம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 60% மக்கள் இந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாய வேலைகளில், கூலி வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதில் 30 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள். வட மாநிலங்களை பொறுத்த அளவில் இது மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த தொழிலையே அழிக்கக்கூடிய வேலையை மோடி அரசாங்கம் செய்ய போகிறது. அதுதான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்தியாவை பொறுத்த அளவில் உலக அளவிலேயே பால் உற்பத்தியில் நம்ம 24%, 100க்கு 24% பாலை நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம். அது மாதிரி 13 லட்சம் கோடி அளவிற்கு சந்தை இங்கே இருக்கு. 13 லட்சம் கோடி இந்த பால் உற்பத்தியை வாங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டுக்கு 239 மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சுதந்திர காலகட்டத்திற்கு பிறகு இந்த கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பித்து ஒவ்வொரு மாநிலம்
அதில் தன்னிறைவு அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த பால் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். குஜராத்தில் அமுல், அது மாதிரி வந்து கர்நாடகா மாநிலத்தில் நந்தினி, தமிழ்நாட்டில் ஆவின், இப்படி பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கிறது. அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிறது. வட மாநிலங்கள் வந்து இதில் முன்னணியில் இருக்குது. இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறான். எல்லாமே அங்கே மெக்கானிசம் 200 500 அந்த மாதிரி ஏக்கர்களை வச்சு அவன் வந்து விவசாயம் பண்ணுறான். இந்த பசுக்களை வளர்த்துறது வந்து அவன் மெஷின் மாதிரி தான். எல்லாமே வரிசையாக போய் நிற்கும், மெஷினை மாட்டுவான், அது பால் கறந்துட்டு போகும். ஒவ்வொரு பண்ணையிலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பசுக்களை அவன் வளர்த்து கொண்டிருக்கான். அப்போ மானிய விலையில் அவனுக்கு ஏற்கனவே அந்த பொருட்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது, தயாராகுது. 0% வரியில் அவன் இந்தியாவில் கொண்டு வந்து இறக்குறான். இன்னைக்கு நம்ம 1 லிட்டர் ஒரு உத்தேசமாக ஒரு 50 ரூபாய்க்கு இந்த பாலை நம்ம வாங்கிட்டு இருக்கோம்னா அவன் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு இறக்குவான். அது வேற அமெரிக்க ஸ்ப்ரே அடிச்சிருக்கும். நம்ம மக்களுக்கு பிரியமாக இருக்கும். பால் எல்லாம் வாங்காமல் பவுடரே வாங்கிடுவான். நமக்கு இந்த பால் 50 ரூபாய்க்கு கிடைக்குது, அந்த பவுடர் வந்து 40 ரூபாய்க்கு கிடைக்குது, 30 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதுதான் மலிவுன்னு சொல்லி வாங்குவான். வெளிநாட்டு பொருட்கள்னா குப்பையை கூட வாங்கி நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் பல மக்கள் இருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட விலை குறைவாக இங்கே இறக்கி அதை விற்கக்கூடிய வேலையை நிச்சயமாக அமெரிக்கா செய்யும். இதற்கு முன்னால் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க போது இந்தியா என்ன சொல்லுச்சு? இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய எந்த முடிவையும் இந்தியா எடுக்காது அப்படிங்கிறத சொன்னார். இப்போ அந்த முடிவு எங்கே போச்சு? இப்போ அமெரிக்காவினுடைய நிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியும். அமெரிக்காவிட்ட கடந்த 1 வருடமாக இந்த விவசாய பொருட்களை வாங்கக்கூடிய நாடுகள் உங்கள்கிட்ட நாங்கள் இனி வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை, கோதுமையை, மக்காச்சோளத்தை எல்லாம் எரிக்கக்கூடிய, கழிவாக தள்ளக்கூடிய வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கழிவெல்லாம் இப்போ இந்தியாவுக்கு வரப்போகிறது. நமக்கு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அமெரிக்காவில் சில மாகாணங்கள் இருக்குது. இந்த மாகாணங்கள் சில குறிப்பிட்ட பயிர்களுக்கு பேர் போனவை இந்த விவசாயத்தில். அதில் வந்து கான்சஸ் அப்படிங்கிற மாகாணம் இருக்குது. அது வீட்டினுடைய கூடை அப்படின்னு சொல்லப்படுகிறது அமெரிக்காவில். அதாவது கோதுமை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த மாகாணம் இருக்குது. இந்த மாகாணத்திலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கோதுமையை பிலிப்பைன்ஸு, இத்தாலி, சவுத் கொரியா ஆகிய நாடுகள் வாங்கிட்டு இருந்தது. இதில் இப்போ கணிசமான அளவிற்கு இந்த ஏற்றுமதி வந்து அமெரிக்காவுக்கு குறைஞ்சிருக்கு. அது மாதிரி அயோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணம் இருக்குது. அந்த மாகாணத்தில் மக்காச்சோளம், இந்த மக்காச்சோளம் 31% இப்போ ஏற்றுமதி வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அங்கே ஜப்பான், மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா ஆகிய நாடுகள்லாம் அங்கேருந்து இந்த மக்காச்சோளத்தை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஹார்ட் ஆஃப் சோயா பீன்ஸ் என்று அழைக்கக்கூடிய நெப்ராஸ்கா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்கிறது. அந்த மாகாணத்தை பொறுத்தளவில் ஜப்பான், சவுத் கொரியா, சைனா இந்த நாடுகள்லாம் வாங்கிட்டு இருந்தது இந்த சோயா பீன்ஸை. அந்த சோயா பீன்ஸை வாங்குறத இந்த நாடுகள் வந்து மிகவும் குறைத்து கொண்டன. 29% இதில் வந்து அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி பல்வேறு விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய டெக்சாஸ் மாகாணம் இது வந்து 47% அளவிற்கு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இப்படி பல்வேறு மாகாணங்கள் இந்த விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மாகாணங்கள்லேருந்து பெரிய பின்னடைவை இந்த விவசாய உற்பத்தி பொருட்கள் அதனுடைய சந்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதில் தான் அங்கே விலைவாசி உயர்வு, பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சந்தையை இவர்கள் இந்தியாவுக்குள்ளால பிடிக்கிறதுக்கான வேலையைத்தான் இந்த ஒப்பந்தம் மூலமாக செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விவசாய அமைப்புகள்லாம் இப்போ வந்து சொல்லி கொண்டிருக்கிறது. இதில் நமக்கு என்ன பாதகம்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம இங்கே பல்வேறு விவசாய பொருட்களை உற்பத்தி செஞ்சிட்ருக்கோம். இது போக உங்களுக்கு தேவைப்பட்ட விவசாய பொருட்களை நீங்கள் வாங்கணும். அப்படி அல்ல, அமெரிக்கா என்ன கொடுக்குதோ அதையெல்லாம் இங்கே வாங்கக்கூடிய வேலையை மோடி வந்து செய்கிறார். இதற்கு என்ன நிர்பந்தம்? இந்தியாவினுடைய நலம் முக்கியமா, அமெரிக்காவினுடைய நலம் முக்கியமா? இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய
இந்த தொழிலை முற்றும் அழித்து கொண்டு இந்த மக்களை எங்கே கொண்டு வேலையில் நீங்கள் சேர்ப்பீங்க? அந்த அளவுக்கு வளர்ச்சியில் ஒரு மாற்று தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களா? வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இந்தியாவில் உருவாகி இருக்கக்கூடிய வேலையும் பறிபோகக்கூடிய நிலையில் இன்னைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. வெறும் மதவாதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய, அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய வேலையை பாஜகவும் மோடி அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய அட்டூழியங்களை, அழிச்சாட்டியங்களை இந்த அரசாங்கம் இந்தியாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இந்தியர்களை சாவுக்கு கையளிப்பதற்கு சமம். இந்தியா மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கப்போகிறது. என்னன்னா, இன்னைக்கு இந்த விவசாயிகள்கிட்ட புழங்கக்கூடிய இந்த பணம் தான் மறுபடியும் மக்கள் கையில் புழங்கி இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இதுலையும் ஆப்பு வைக்கக்கூடிய வேலையை மோடி அவர்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து பார்க்க வேண்டியதற்கு. ஏன் ட்ரம்பினுடைய நிர்பந்தத்திற்கு மோடி அவர்கள் பணிந்தார்? இதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணுமா, இல்லைன்னா ட்ரம்புக்கு விசுவாசமாக இருக்கணுமா? என்ன கணக்குகள் இதில் இருக்கு? ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவிலிருந்து நிலக்கரி, வேற கனிமங்களை எல்லாம் இந்தியா வாங்கிக் கொள்ளும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நிலக்கரியை எல்லாம் இங்கே வாங்கி அந்த தொழிலை செய்யக்கூடிய வேலையை யார் செய்வா? இந்தியாவில் மோடியினுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய, கைமணிகளாக இருக்கக்கூடிய அதானியும் அம்பானிகளும் செய்வார்கள். அப்ப ரஷ்யா கைவிட்டு போனாலும் தங்களுடைய நண்பர்களை காத்துக்கொள்வதற்காக இந்த ஒப்பந்தத்தை போட்டு அதற்கு மாற்றாக, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த விவசாயிகளை கொலைக்களத்திற்கு தள்ளக்கூடிய வேலையை மோடி அரசாங்கம் செய்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. இன்னொரு கேள்வி, சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல், அதில் மோடியினுடைய சார்பாக அனில் அம்பானி அந்த எப்ஸ்டீனை சந்திக்கிறாரு. மோடிக்காக கவுடி மோடி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வரக்கூடிய வேலையை இந்த தரகர்கள்லாம் செய்கிறாங்க. எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க. உலகமே காரி துப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அயோக்கியனுடைய ஃபைலில் இந்தியாவினுடைய பிரதமர் மோடியினுடைய பேர் இருக்கு. 2008 அவர் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி. அதன் பிறகும் அவரை பற்ற செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்த பிறகு 2014 ஏன் போய் இந்த எப்ஸ்டீன்ட்ட மோடியினுடைய சார்பாக ஹர்தீப் சிங் பூரி உதவி கேட்க வேண்டும்? மோடியை ஏன் அமெரிக்காவுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்ய வேண்டும்? மோடியை ஏன் இஸ்ரேலுக்கு கொண்டு போய் அங்கே நடனமாடி பாட்டு பாடி இந்த செய்கைகள்லாம் செய்ய வேண்டும்? மோடியை ஏன் ஒரு பொம்மையாக பயன்படுத்தினார்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? அப்போ அந்த ரகசியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பொருளாதார ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது என்கிற சந்தேகமும் எழும்பி இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் இந்தியாவை சீரழிக்கக்கூடிய வேலையை முற்றிலுமாக தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை மோடி அரசாங்கமும் இந்த பாஜக சங் பரிவார் கும்பல்களும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதனுடைய உண்மைகள் வரக்கூடிய நாட்களில் தான் வெளிவரும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களும் சந்திக்க போகிறது. ஏற்கனவே இந்திய விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள், வடமாநில விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 1 வருடம் நீண்டு நின்ற இந்த விவசாய போராட்டம் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கொலைக்களத்திற்கு தள்ளிய இந்த போராட்டம் மறுபடியும் இந்தியாவில் வெடிக்கப் போகிறது. இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்தியாவினுடைய விவசாய அமைப்புகள் எல்லாம் களத்தில் வந்திருக்கிறது. அதற்கான ஆதாரமாகத்தான் இன்று பஞ்சாபில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரும் என்பதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.